ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சம்நாத்புரம் நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். நரசிம்ம பெருமாள் கோவில் சம்நாத்புரத்தில் இருக்குது. இந்த கோவிலுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்நாத்புரம் ஹைவே ரோடு மாதிரி வரும், டபுள் ரோடு. அந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டு ரைட் எடுத்திங்கன்னா ஓட் லைன் வரும். ஓட் லைன்லேருந்து உள்ளே வந்தோன்னா அந்த பெருமாள் கோவில் வரும், நரசிம்ம பெருமாள் கோவில். ஓட் லைன் வரணும்னு சொன்ன கரெக்டான அட்ரஸ் சொல்லணும்னா, கோலார் தங்கோயில் வந்துட்டு கோலார் தங்கோயிலேருந்து ஆப்போசிட்டில் சம்நாத்புரம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஓட் லைன். நம்ம ட்ரெயினில் போனோம்னா ரயில்வே ட்ராக் பக்கத்தில் டைம் பிளாக் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஓட் லைன். நம்ம ட்ரெயினில் போகிற பார்த்துருப்போம், பெரிய பெரிய நாமம் போட்டு கோவில் மேலே கட்டியிருப்பாங்க, 2 கோவில் கட்டியிருப்பாங்க. அந்த கோவில் மேலே நாமம் போட்டு வச்சுக்கோங்க, என்ன கோவில் இது இவ்வளோ பெரிய நாமம் போட்டுறான்னு சொல்லி நம்ம பார்த்துன்னு போவோம் ட்ரெயினில் போகிறப்போ. அந்த கோவிலுக்கு வந்துக்கிறோம். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்துட்டுருந்துச்சு, பொங்கல் விழா, திருமாங்கல்யம், ராமர் திருமாங்கல்யம் நடந்துருந்துச்சு. கிருஷ்ணர் ராதாவுடைய கல்யாணம், திருமாங்கல்யம் நடத்திருந்தாங்க. சரி வந்து பார்த்துருந்தோம். சரி நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார், இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும், கோலார் தங்கோயில நரசிம்ம பெருமாள் பெரிய சிலை எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். சரி அந்த நரசிம்ம பெருமாள் சிலை எப்படி இருக்குது வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பெருமாள் வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு அடுத்து இங்கே தான் ஒரு பெரிய பெருமாள் சிலை இருக்கும். ரொம்ப விசேஷமாக இங்கே பூஜைங்கெல்லாம் நடக்கும். நரசிம்ம பெருமாள் கோவில் கோலார் தங்கோயிலில் பெருசாக இருக்கக்கூடிய கல்லாலான விக்கிரக சிலை வந்து இங்கே தான் இருக்குது. கோலார் தங்கோயில் எங்கேயுமே இல்லை. இங்கே ரொம்ப விசேஷமாக பூஜைங்கெல்லாம் நடக்கும். சரி வாங்க, நம்ம எடுத்திருந்தோம், நம்ம சின்ன ஒரு தொகுப்பாக எடுத்து நம்ம விவேஸ்க்கு எடுத்து காட்டலான்ட்டு வாங்க. டிஜிட்டல் முறையில் சின்ன ஒரு டிஜிட்டல் வழியாக உங்களுக்கு ஒரு சின்ன தொகுப்பாக உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். நரசிம்ம பெருமாள் கோவில் கதவு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கதவு போட்டுக்கிறாங்க, மரத்தாலான கதவு. நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு வாங்க, உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உண்டியல்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. வாங்க, நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் நரசிம்ம பெருமாள் கோவில் எப்படி இருக்குது, எப்படி கட்டியிருக்கிறாங்க, விக்ரம் கல்லாலான சிலை எப்படி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப கோலார் தங்கோயிலில் நரசிம்ம பெருமாளுக்கு இவ்வளோ பெரிய கோவில் கல்லாலான சிலை பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை. இங்கே தான் வச்சுருக்கிறாங்க, பெரிய கோவில் கட்டி கல்லாலான சிலை. இந்த சிலை பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு 5 அடினா இருக்கும், கல்லாலான சிலை கட்டி வச்சுக்கிறாங்க. பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குது. நரசிம்ம பெருமாள் கோவில் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா ஓட் லைனுக்கு வரலாம். ஓட் லைனுக்கு வந்து பார்க்கலாம் நரசிம்ம பெருமாள். சில பேருக்கு நரசிம்ம பெருமாள் தெரியும். நரசிம்ம பெருமாள் பெருமாளுடைய அவதாரம் தான். உடம்பெல்லாம் மனுஷன் உடம்பு, தலை மட்டும் சிங்க அவதாரம் இருக்கும், சிங்க தலை மாதிரி. அதுதான் நரசிம்ம பெருமாள் சொல்லுவாங்க. நரசிம்ம பெருமாள் கோவில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். வந்து பார்த்ததில் ரொம்ப பிரம்மாண்டமான கோவில், ரொம்ப பிரம்மாண்டமான சிலை வச்சுருந்தாங்க நரசிம்ம பெருமாள். கோலார் தங்கோயிலில் இது தான் பெரிய நரசிம்ம பெருமாள் சிலை. வாங்க போயிட்டு பார்க்கலாம். திருமேனி தனில் எழுந்த தவஞானி வானுகந்த விண்ணோர்கள் வாழ்த்துகின்ற
சர்ப்பவினை ஓட வைக்கும் உடையவனே உற்ற துணை நீதானே பெரும்பூதூர் மாமுனியே முட்ட விழுந்த தாமரையே முகிலழுகா சூரியனே சுற்றி வைத்த நெய் தீப சுடரெழுந்து வருவாயே எதிராஜா ராமானுஜனே எதிராஜா ராமானுஜனே தானுகந்த திருமேனி தனில் எழுந்த தவஞானி வானுகந்த விண்ணோர்கள் வாழ்த்துகின்ற பெருமானி யாமுகந்த எதிராஜா பூமி தந்த உன் கழல்கள் எந்த நாடும் பிறவாத நிலை தரும் பெரும் பதங்கள் எதிராஜா ராமானுஜனே எதிராஜா ராமானுஜனே எதிராஜா ராமானுஜனே
சரி 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 மணி மாத்தாட்சி அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பைபதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தோல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வெறும் ஒரே பாசனம் முதல் பாசனமா அந்த மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் மதியிறைந்த நன்னாளால் இதுக்கு பேர் ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவர்கத்திற்காக ஏகதினம் புஜ்யந்தே கிருத்தம் காத்யாயனி விரதம் காத்யாயனி மகாமாயே மகாயோகி நிதீஸ்வரி நந்தகோபசுந்தே பதிமே குருத்தேம ஏ காத்யாயனியே எனக்கு நந்தகோபனுடைய சிறுவனான கண்ணனை எனக்கு மணமகனாக நந்தகோபனுடைய மகன் நந்தகோப சுத்தம் தேவி நந்தகோபனுடைய மகனான இளஞ்சிங்கமான கண்ணன் யசோத இளஞ்சிங்கமான கண்ணன் நந்தகோபனின் சிறுவன் அவனை எனக்கு மணமகனாக கொடுத்தருள்வான்ட்டு இது ஆயப்பாடி சிறுமியர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய யமுனை கரையில மணல்ல சிற்றில் இழைத்து காத்தியாயனி விரதத்தை நோம்பு நோட்டாங்களாம். காத்தியாயனி யாருன்னா சாட்சாத் அந்த ஜெகதம்பிகையான அம்பிகை தான் காத்தியாயனி. அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பிகை நாத்தனாராச்சு ஆண்டாள் என்ன பாடுறா இது வாரணம் ஆயிரத்துல அந்தரி சூட்டகனாக நின்றோயினான். ஆண்டாளுக்கு அலங்காரம் பண்றது யாரு? அந்தரி அந்தரி நீலி வராகி அமர சோதரி அமலை ஜெகஜால சூத்ரி அகிலாத்மகாரணி வினோத சேனாரணி அகண்ட சின்மய பூரணி சுந்தரி நிரந்தரி துரந்தரி என்று அம்பாளுக்கு பேரு. அதுல அந்தரி என்றால் ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடியவள் அந்தரி. அப்படி இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு யார் அலங்காரம் பண்ணாங்களா கல்யாணத்துல? சாட்சாத் அம்பிகையே அலங்காரம் பண்றாங்களா. பெரியாழ்வாருக்கு பயம் என்னன்னா நாத்தனார் நல்லா இருப்பா, ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப பிராமண பொண்ணு, அவ எதனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரமோ புடிப்பு போட்டா இவ காளி ரூம் எடுத்துட்டு நாக்கு நீட்டுவாளோன்ட்டு. அப்ப அம்பான்னு சொல்றா கவலைப்படாத, துஷ்டர்களுக்கு மாத்திரம்தான் எங்க அண்ணி எப்படிதான் சமையல் பண்ணி கொடுத்தா கூட நானும் என் புருஷனும் சாப்பிடுறோம்ட்டு அம்பாள் இன்னைக்கு அவர்கிட்ட விஜாபனம் பண்ணிக்கிறா. அதுக்காக ஆண்டாளம்மா அழிச்சு தனக்கு தோழி வேணுமா இல்ல உக்த தோழி வேணுமா இல்லையா, அதுக்காக நீலாரமா பூசம் பூஜ்ய பதாப்ஜாய நமகன்னு சொல்றது போல அம்பிகையையும் சரஸ்வதியையும் தன் உடல் அழைத்து கொண்டு வா, நீ கூட நாத்தனார், ஏன்னா நாத்தனார் கை பிடிச்சா அதுக்காக நாத்தனார் எப்பயுமே வழக்கு பிடிக்கிறது. ஆமாவா இல்ல கல்யாணத்துக்கு? அதனால வா கண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ கண்ணனோட பிறந்தவளாச்சே, யசோதா கர்ப்பத்து பிறந்தவளாச்சே, வா இந்த கல்யாணத்தை எனக்கு நடத்தி கூட என் பெருமாளுடனே சேர்த்து வைன்னுட்டு ஆண்டாளம்மா இந்த ஆத்தா கிட்ட விஜாபனம் பண்றா. ஆண்டாளுக்கு இந்த அம்மா என்ன கொடுக்கறா? அவளுக்கு மஞ்சள் குங்குமத்தை கொடுத்து அவளை நம்மளோட அனுப்பிச்சு விடுறா. நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஜெயபோல முத்துமாரி அம்மைக்கு அம்பிகை மாதாவுக்கு, காத்யாயனி மாதாக்கு, ஈஸ்வரி மாதா மங்கள ரூபிணி சதாமங்கல தேவி நாராயண நமோஸ்துதே, ஜெயந்தி மங்களா காளி புத்தகாளி கபாலினி துர்கா சிவா க்ஷமாதாத்ரி ஸ்வாஹா ஸ்வதா நமோஸ்துதே. அவாய் மகாலட்சுமி நமோ நமः. விஷ்ணு சாமி வாங்க, விஷ்ணு சாமி வாங்க. சர்வே சங்கர சௌபாகிய யுக்தே சௌபாகியதாயினி அரிகாந்தம் விஷ்ணு வெங்கடேஷ பாவம் வாங்கோ, விஷ்ணு சாமி வாங்க, முன்னால வாங்கோ, பிருந்தாமா வாங்கோ, எடுத்துக்கோங்க வாங்க வாங்க, நாலு பேர் எடுத்துக்கோங்க. ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி. ஓம் சிவே சங்கர சௌபாகியுக்தே யோபாம் புஷ்பம் வேதாம் புஷ்பவான் பிரஜாவான் ரசவான் பவதே சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் ரசவான் பவதே ஏவம் வேதா யோபாமா இதனம் வேதா.
நாச்சியாருக்கு நாச்சியாருக்கு நாச்சியாருக்கு